அப்ப தேவன் சொல்றாரு, நீங்கள் உங்களை சுகமாக்குவது என் சித்தம்னா, சுகத்துக்கு நீங்க உபவாசம் போட்டலாம் சுகத்தை பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவருடைய வில் என்ன, நீங்கள் சுகமாக இருப்பதும் அவருடைய வில், அவருடைய சித்தம். அப்படி என்றால் நீங்க அலைகளை நிக்கணுமா தேவையில்லை, 30 உபவாசம் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும் சுகத்தை பெறுவதற்கு? தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் முழு மனதோடு முழு நிச்சயமாக விசுவாசித்தால் மட்டும் போதும். விசுவாசம் உங்கள் நோய்களை சுகமாக்கிவிடும். ஆனா மத போதகர்கள் என்ன சொல்லி கொடுத்துறாங்க, நீங்க இந்த நோயிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க உபவாசம் போடுங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாசம் போடுங்க. அப்படின்னா இந்த காட் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு என்ன கொடுத்துட மாட்டாரு, சுகத்தை கொடுக்க மாட்டாரு. அப்ப இவங்களுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது, இவங்க அந்த கடவுளை எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னா, கடவுள் ரொம்ப கடினமானவர், கடவுள் ரொம்பவும்